எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்த வேலூர் மாவட்டத்திற்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையில் ஐயா திருமுருக திருமானந்த வாரியார் அவருடைய 32வது பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய வகையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று அதற்கு அரசாணை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய 2021 இதை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த அரசு பொறுப்பேற்று இந்த அரசு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது இந்த பகுதியில, அதாவது இந்த மண்ணிற்கு எப்படி ஐயா கிருபானந்த வாரியார் பெருமையோ அப்படி இந்த மாவட்டத்திற்கு கிருபானந்த வாரியார் ஐயா அவருடைய இந்த அரசு விழாவானது பெரிய புகழையும் சிறப்பையும் இந்த பகுதிக்கு சேர்த்திருக்கின்றது. அந்த பெருமையை உருவாக்கி இந்த எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த பகுதி மக்களின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து தலைமைச் பிஜேபி அலுவலகம் பக்கத்திலேயே வந்து கொள்ளை சம்பவம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நடந்திருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு தெரியல. கணவன் மனைவி வந்து போகும்போது அவங்க வந்து ஜெயிலாத்துக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு டிஜிபி அலுவலகம் சட்டம் ஒழுங்கு இதுக்கு முன்னே எங்களுடைய பொதுச்செயலாளர் எல்லா நிகழ்ச்சியும் சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்கின்றது, சீர்கட்டு இருக்கின்றது. இதை சரி செய்ய முடியாமல் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதுதான் நாங்கள் பல இடங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கை முதலில் எந்த அரசு சட்டம் ஒழுங்கை கட்டி காக்கவில்லையோ அந்த அரசு மக்கள் விரோத அரசு, அது தகுதியற்ற அரசு என்பதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அந்த நோக்கம், குறிக்கோள். அவருடைய எப்போதும் சொன்னாலும் இந்த கருத்தை தான் முன்னெடுத்துகிறார். ஆக எங்க பொதுச் செயலாளர் சொல்வதை போல இவர்களால் சட்டத்தை எந்த சூழலும் காப்பாற்ற இயலவில்லை. சட்ட மாதிரி இன்னைக்கு எங்களுடைய அதாவது BLA 2 வந்து எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க இந்த பகுதியில் பாக்குறாங்க. இப்பதான் ஆரம்ப கட்டி போயின்னு இருக்குது. இதனுடைய இந்த மாத முடிவில் தான் எல்லா நிலையும் எந்த அளவில் இன்றைக்கு இந்த நேர்மையாக நடந்ததோ என்பதை எல்லாம் நம்ம கண்டறிய முடியும். இப்படிக்கு